ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கன்னு தானே பார்க்குறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே தான் நாங்கள் அப்படி போகிறோன்னு நீங்களே எங்கள் கூட வந்து பாருங்கள். ஈவினிங் ரொட்டீன் தான் இது ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஷாப்பிங் போகலான்னு. நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு க்ரோசரி எல்லாம் இங்கே தாங்க வந்துருக்கோம் சார். நாங்கள் காரில் வரலையா? காரு போன சிக்னலில் உங்களை மாதிரியே ஒருத்தர் நிப்பாட்டினார் சார். 50 ரூபா கொடுத்தேன் சார். எனக்கு 50 ரூபா வேண்டாம், அம்பாஸ்டர் காரே வேணும்னு கேட்டார் சார். டக்குன்னு கார் அவர் கையில் மாற்றி விட்டு ஃப்ரெண்டு பைக்கில் அப்படியே வந்துட்டேன் சார். கிளம்பும் போதே சிக்னல் டிராஃபிக் இன்னைக்கு ரொம்பவுமே டிராஃபிக் இருந்துச்சுங்க. நீங்கள் போகும்போது இப்படி தானா? இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அதுவும் ஈவினிங் டைமில் ஒரு குட்டி ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு ஷாப்பிங் கிளம்பும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தால் எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் இந்த ஒசூர் வந்ததுலேருந்து இங்கே தாங்க பிக் ஷாப்பிங்கே பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நான் டிமார்ட் தாங்க. நானும் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாரும் கிளம்பி ஃபைனலாக டிமார்ட்டுக்கு வந்துட்டோங்க. லிஸ்ட்டு போட்டு தான் வந்திருக்கேன் என்னென்ன. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ஒரு வழியாக டிமார்ட் வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் பேக் பேக் பண்ணுவோம் இல்லையா, டோக்கன் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு சின்ன பாப்பா போகும்போது பஸ்ஸில் ஒருத்தவங்க வந்தோம்னா செலிப்ரிட்டி மாதிரி ஹாய் சொல்லிட்டு போனாங்க. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ரொம்பவுமே நல்ல பிள்ளைங்க மாதிரி ஒற்றுமையாக போகிறாங்களே. திரும்ப வரும்போது பாருங்கள், ஒரு சாக்லேட்டுக்கே எவ்வளோ சண்டை போட்டுட்டு வராங்கன்னு. ஃபைனலாக இவர் தாங்க எங்கள் வீட்டு ஸ்பான்சரு, ஃபினான்ஷியரும் கூட. எல்லா செலவும் இவர் மேலே தாங்க. நம்ம ஷாப்பிங் அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அடேங்கப்பான்னு சொல்லிட்டாரு, இவ்வளோ பெரிய லிஸ்டானே. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் டிமார்ட் க்ரோசரி ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால தாங்க பெரிய லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டும் கூட நான் கையிலே தான் வச்சுட்ருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட கொடுத்தோம்னா அது எடுத்து தர மாட்டாங்க. நம்மளே லிஸ்ட்டு வச்சு நம்மளே டிக் பண்ணி எடுத்தாதான். ஏன்னா நம்ம அப்புறம் மிஸ் பண்ணிடுவோம், அடுத்து இதுக்குன்னு போக முடியாது. ஏன்னா தூரம் தானே, நம்ம எப்போயுமே மொத்தமாக போடும்போது தான் இந்த மாதிரி பெரிய ஷாப்பிங்லாம் பண்ண முடியும். அதனால தான் நான் லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு தான் போனேன். ஓகேங்க, ஃபைனலாக அந்த டோக்கன் போட்டுட்டு பேக்குக்கெல்லாம் அப்புறம் ட்ராலி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 2 பேரும் உட்காந்து ஜாலியாக வராங்க. பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோங்க, இந்த ட்ராலியில் இவங்களை வச்சு பண்ணுறதுக்கே இதாயிரும். அப்போ பாருங்கள், என் பெரிய பொண்ணு அம்மாவோட சேனலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்கா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு. பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. இதெல்லாம் நான் வாங்க போகிறேன்னு நினச்சிடாதீங்க, சும்மா ஜஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் பார்த்தேன். உண்மையிலேங்க வெளியே நம்ம வாங்கும்போது வர்ற ப்ரைஸை விட டிமார்ட்டில் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஒசூரில் இருந்தீங்கன்னா டிமார்ட்டில் போய் வாங்க. ஒசூரில் மட்டும் இல்லைங்க, இங்கே இவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெங்கேயோ நிறையாவே இருக்குது. மதுரையிலையும் கூட இருக்குது. நான் மதுரையிலையும் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒசூரை கம்பேர் பண்ணும்போது மதுரையில் கொஞ்சம் சீப்பாகவே இருக்குது. நல்லா இருந்துச்சு, அங்கே கலெக்ஷன் நிறையவே கூட. டிமார்ட்டில் நம்ம பார்க்க முடியாத பொருளெல்லாம் நல்லாவே இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க. நான் இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு தான் வந்தேன், ஒன்றுமே வாங்க கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு வீட்டில் இருக்குது, அந்த பழசெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் தாங்க. இப்போ ஜஸ்ட்டு செக் பண்ணி மட்டும் பார்த்துட்டு வந்தேன். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பேக் கலெக்ஷன்லாம் இப்போ ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நான் பாப்பா ஸ்கூல் ரீஓப்பன் இருந்துச்சுலையே, அந்த மந்தில் போய் பார்த்தேன். உண்மையிலே ஒன்றுமே இல்லைங்க, ஸ்டாக் அவுட் ஆகிருந்தது. ஆனால் இப்போ போனப்போ ரொம்பவே ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த ட்ராவல் பேக்கெல்லாம் ஆஃபரில் 70% ஸ்டார்டிங் 63லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வர்ற மந்த்து ஃபெஸ்டிவல் மந்த்தும் கூட அதுக்கு டெக்கரேஷன், ஹோம் டெக்கரேஷன் பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க, ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. நீங்கள் மொத்தமாகவே இங்கே வாங்கிட்டு போய் நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசன், ஏன்னா வரலட்சுமி பூஜைலாம் வருது இல்லையா, அதுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு இங்கே கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் செராமிக் பிளேட்டு தாங்க வாங்கலாம். லாஸ்ட் டைம் பாப்பாவுக்கு 2 வாங்கிட்டு போயிருந்தேன். ஒன்று வந்து சின்ன பாப்பா உடைச்சிட்டாங்க. அதனால் இப்போ கண்ணாடி கிளாஸ் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோசரி இப்போ தாங்க நாங்கள் பர்ச்சேஸே பண்ணிவிட்டு பில்லு போட்டுட்டு வரும்போது எங்கள் ஆத்துக்காரை பார்க்கணும். ஏண்டி பட்ஜெட் ஒன்று, நீங்கள் போட்டது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் இல்லாததையும் நாங்கள் வாங்கிட்டோம். உண்மையிலேங்க
அவர் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தாலும் வெளியே சொல்லல. வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டோம். என்னப்பா ஆத்திரவசம் கண்டிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? டோன்ட் டாக். போர்டுல என்ன எழுதி போட்டிருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதானே எழுதியிருக்க. என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும்னு எழுதி போட்டிருக்கேன். அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் நான் எப்ப பார்த்தா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.